டிட்வா புயலை தமிழகம் எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இதுக்கு நம்ம தமிழக அரசு சார்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு 28 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. இந்த பேரிடர் காலங்களில் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் போய் உடனே அவங்க ரெஸ்கியூ பண்ற மாதிரியும் உதவி பண்றதுக்காக 28 பேர் குழு கொண்ட ஒரு குழுக்கள் இருக்கு. அது இல்லாமல் பிற மாநிலங்கள்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 குழுவை விமானம் மூலயமா நம்ம தமிழ்நாடு கொண்டு வரதான ஏற்பாடுகளும் போயிட்டு இருக்கு. 6000க்கும் மேற்பட்ட நிவாரண முகாம்கள் அங்கங்கே திறக்கப்பட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கறதுக்கான எல்லா பொருட்களுமே அங்கே ரெடியாக வச்சுருக்காங்க. மக்கள் எப்போ வேணாலும் அங்கே போயிட்டு அவங்களோட தேவைகளை சொல்லி அந்த உதவிகளை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அதாவது என்னென்னா, மக்கள் தேவையில்லாமல் வெளியே வர வேணாம், அவங்க குழந்தைகளை பாதுகாப்பாக வீட்டிலே வச்சுருக்கணும், விளையாடுறதுக்காக வெளியவோ தெருக்கல்லையோ எங்கேயுமே விடக்கூடாது அப்படின்ற மாதிரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மரங்களுக்கு கீழே நிற்கிறது, அப்புறம் இந்த மழை பெய்யுது மரங்களுக்கு கீழே ஒதுங்குறது, அந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்ய வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ மழை அதிகமாக வரதால கரண்ட் எப்போ வேணாலும் ஆஃப் ஆகலாம். அதுக்காக முன்னெச்சரிக்கையாக கேண்டில்ஸ், அப்புறம் ஃபோனில் சார்ஜ் போட்டு வச்சுக்கிறது, அப்புறம் நமக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் பால், அப்புறம் ப்ரெட்டு, அந்த மாதிரி தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கி வச்சுக்கிறது, அப்புறம் நமக்கு தேவையான டேப்லெட்ஸு, அந்த மாதிரியான பேசிக் நீட்ஸையும் இப்போவே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் மீறி ஏதாவது உதவி வேணும் அப்படின்றவங்க 1913, அதாவது 1913 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உடனே அந்த உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் எல்லாரோட ஃபோன் நம்பருக்குமே மெசேஜும் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது என்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா, டிட்வா புயல் காரணமாக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும் அப்படின்ற மாதிரியும், பலவீனமான கட்டிடங்கள் கீழே நிற்கிறது, மரங்களுக்கு கீழே நிற்கிறதெல்லாம் தவிர்க்கவும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜும் அவேர்னஸ்க்காக எல்லாரோட ஃபோன் நம்பருக்கும் தமிழக அரசு அனுப்பிட்டு வராங்க. இந்த புயல் கரையை கடந்து அதோட தாக்கம் குறையிற வரைக்கும் எல்லா மக்களும் அவங்க வீட்டிலேயே பாதுகாப்பாக இருங்க.